ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வரமிளகா, உப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா நறுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நிறையாவே போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போதுமே மிளகா போட்டுட்டு, மிளகா கூட உப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகா போடுங்க. இந்த மிளகா காரமாக இருக்காது. என்னடா இவ்வளோ மிளகா போடுறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த மிளகா சுத்தமாக காரமாகவே இல்லை. அதனால தான் இவ்வளோ மிளகா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் இதில் மிளகா விதை இல்லாத மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நல்லா அரைச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1, 2 இருந்துச்சுன்னா அந்த மிளகா விதையில் உள்ள காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. இவ்வளோ அரைக்கிறோமே, இதெல்லாம் பெருசு கிடையாது. நம்ம தாளிக்கிறதுல தான் இருக்குது அந்த சட்னியோட டேஸ்ட்டே. அதனால் எப்போதுமே கார சட்னிக்கு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நிறையா ஆயில் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்பவும் கருகிற வேணாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி இப்போவே குழந்தைங்களுக்குலாம் கருவேப்பிலை கொடுத்து பழக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து நல்லா கொதிக்க விட்டுட்டு, லாஸ்ட்டில் அதில் இறக்கும்போது நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி இறக்குங்க. அதுதான் டேஸ்ட்டே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார சட்னியோட ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.